Hello everyone, welcome to Tamil Tab. இந்த iPhone 13 Pro நான் க்ளோஸ் டு ஒரு 5 மந்த்ஸாக இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் இந்த ஃபோன் இப்போ எப்படி இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், வேர் அண்ட் டயர், டியூரபிலிட்டி, பேட்டரி லைஃப் அண்ட் ஃபைனலி இன்னும் இந்த ஃபோன் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அண்ட் உங்களுக்கு இந்த ஃபோன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேனா இல்லையான்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மெயின் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். நான் வந்து iPhone 13 Pro Sierra ப்ளூ கலரில் தான் வாங்கினேன். எவ்ரி இயர் வந்து ஆப்பிள் ஒரு புது ஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு புது கலரும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ 13 ப்ரோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆப்பிள் வந்து சியரா ப்ளூன்னு அந்த கலர் வந்து 13 ப்ரோ சீரிஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இன் 2021. இந்த கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கப்பல் ஆஃப் வீக்ஸ் அகோ முன்னாடி ஆப்பிளோட ஒரு ஸ்ப்ரிங் இவெண்ட்டும் முடிஞ்சிச்சு. அதில் கூட ஆப்பிள் வந்து ஒரு புது கலர் க்ரீன் வந்து iPhone 13 அண்ட் iPhone 13 ப்ரோக்கு ஆட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா இல்லையா அண்ட் உங்களோட ஃபேவரட் கலர் ஐஃபோன் எதுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். என்கிட்ட இந்த ஐஃபோன் தவிர ஒரு சாம்சங் கேலக்ஸி A52s 5G ஃப்ரம் மை ஆஃபீஸ் இருக்குது. பட் 90% ஆஃப் த டைம் வந்து நான் இந்த ஐஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ ஹவு திஸ் ஃபோன் ஹஸ் ஹெல்ட் அப் ஃபார் ஓவர் அ பீரியட் ஆஃப் 5 monthsனு பார்க்கலாம். நான் எப்போவுமே என்னோட மொபைல் ஃபோன் எந்த ஃபோன் இருந்தாலும் ஒரு கேஸ் அண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இல்லாமல் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் நான் ஆப்பிள் கேர் கூட வாங்கலை. ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளே இல்லைனா இந்த பேக் கிளாஸ் ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனாலேயே நான் ஒரு கேஸ் அண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் எப்போவுமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற கேஸ் வந்து ஒரு UAG Dot கேஸ் வித் மேக்ஸேஃப் ஃபார் iPhone 13 Pro. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல கிரிப்பியாக இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது அண்ட் கொஞ்சம் ட்ரெண்டியாக நல்ல டிசைன் கூட நல்லா தான் இருக்குது. ரொம்ப நாள் நான் ஒரே கேஸ் வந்து என் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன். நான் அப்பப்போ கேஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ தட் த ஃபோன் ஹேஸ் அ ரிஃப்ரெஷ் லுக், ஒரு ஃபீல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் அந்த ஃபோன் யூஸ் பண்ணால் மறுபடியும் உங்களுக்கு வந்து என்டைசிங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் கேஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ வந்து இந்த UAG கேஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். த டிசைன் இஸ் வெரி யூனிக் அண்ட் ஐ ரியலி லைக் இட். இந்த ஃபோனோட பேக் கிளாஸ் அண்ட் கேமரா கவர் எல்லாமே ஒரு சஃபயர் கிளாஸ் மெட்டீரியல் வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட பேக் கவருக்கு செம்ம ப்ரொடெக்ஷன் இந்த மெட்டீரியல் வந்து கொடுக்குது. இன்ஃபேக்ட் ஐ ஆல்சோ லைக் திஸ் மேட் ஃப்ராஸ்டட் லுக் இந்த ஃபோன் பின்னாடி. அண்ட் இது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து சுத்தமாக வந்து கேதரே பண்ணாது, நல்ல கிரிப்பும் ஆட் பண்ணுது. பட் இந்த சைடில் இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரெயிலிங் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட். த எஜஸ் ஆஃப் த ஃபோன் ஆர் நாட் வெரி ஷார்ப். ஸோ ரொம்பலாம் ஷார்ப்லாம் இல்லை அண்ட் ஒரு நைஸ் எர்கனாமிக் ஃபீல் கொடுக்குது இந்த ஃபோனை ஹோல்ட் பண்ணும்போது. பட் நீங்கள் ரொம்ப நேரம் இந்த ஃபோன் பிடிச்சிருந்தீங்கன்னா மேபி கொஞ்சம் வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி நீங்கள் ஒரு iPhone 13 Pro Max மாதிரி ஒரு ஹெவி ஃபோன்ஸில் ரொம்ப நேரம் கை வச்சுருந்தா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வர வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, ஏன்னா நான் ஆல்வேஸ் ஒரு கேஸும் யூஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் சால்வ்ஸ் தட் இஷ்யூ. ஐ ரியலி லைக் த டிசைன் ஆஃப் த iPhone 13 Pro அண்ட் இட் ஹஸ் ரியலி ஹெல்ட் அப் பிரிட்டி வெல். ஓவராலாக இந்த 6 monthஸில் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபோன் ஸ்டில் லுக்ஸ் பிராண்ட் நியூ அண்ட் சைடில் பேக்கில் ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை. பேக் கேமரா செக்ஷனில் கூட பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்க்ராட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இந்த கேமரா செக்ஷன் வந்து ப்ரொட்ரூடிங்காக இருக்குது, ஃப்ளஷ்ஷாக உட்காரல. பட் நீங்கள் ரொம்ப உத்து பார்த்தா மேபி அதில் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் தெரியலாம், ஆனால் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஓவரால் த ஃபோன் லுக்ஸ் ஸ்டன்னிங் அண்ட் க்ளீன். நீங்களும் வீக்லி ஒன்ஸ் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு உங்கள் ஃபோனை கண்டிப்பாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா there might be a lot of gunk and dirt that might be accumulating. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது, which can also cause scratches. ஸோ ஃபோன் will definitely look brand new. நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஃபோன் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கேஸ் ஆட் பண்ணிங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள், ஃபோன் பிராண்ட் நியூவாக தான் இருக்கும். ஸோ நான் ஜென்ரலி ஐ பேபி மை ஃபோன்ஸ். இவ்வளோ நாள் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணியும் ஃபோன் லுக்ஸ் பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் வந்து நாட்ச் பார்க்கலாம். ஆப்பிள் இந்த நாட்ச் வந்து iPhone X ஒரு iPhone 10 வரும்போது லான்ச் பண்ணாங்க. ஆப்பிள் டிசைன் ஃபிலாசபி எப்போவுமே ஒரு மினிமலிஸ்ட் அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணும் அண்ட் they expect that இந்த நாட்ச் கைண்ட் ஆஃப் fades away and does not take too much of your attention. உங்கள் வே ஆஃப் ஒர்க்கிங்கில் நடுவில் வரவே வராது. அண்ட் அப்படி தான் ஆச்சு. நான் iPhone 10லேருந்து இந்த நாட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இட் டசன்ட் கம் இந்த வே. அது இருக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் அது பாட்டுக்கு ஒரு இடத்துல இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் யூஸ் பண்ண அந்த நாட்ச் உங்களுக்கு இருக்கிறது மைண்டே பண்ண மாட்டீங்க. அந்த நாட்ச் எசென்ஷியலி என்ன முன்னாடிலாம் ஹோல்ட் பண்ணிக்கிச்சுன்னா ஒரு ஸ்பீக்கர், ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா, சென்சர்ஸ், ஃபேஸ் ஐடி, ஒரு டாட் ப்ரொஜெக்டர், இது எல்லா டெக்கும் அந்த நாட்ச்குள்ளே தான் ஆப்பிள் வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. iPhone 13 Proவில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்ச் வந்து இன்னும் கொஞ்சம் 20% ஷ்ரிங்க் பண்ணியிருக்காங்க. ஒன்று நாட்ச் இருக்கணும், இல்லைனா நாட்ச் இருக்கக்கூடாது. அதுதான் என்னோட ஃபிலாசபியே. இந்த நாட்ச் 20% ஷ்ரிங்க் பண்ணியிருந்தோம், அப்படி இவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி தான் இருக்குது. பட் குட் திங் இஸ் தட் அதுலேருந்து ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் மேலே பெசில் எண்டுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஆண்ட்ராய்ட் டைப் ஆஃப் ஃபீல் கிடைக்குது அண்ட் இட் லுக்ஸ் பிரிட்டி ஓகே. ஹோப்ஃபுல்லி ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் ஐஃபோனில் இந்த நாட்ச் வந்து ஆப்பிள் வந்து கழட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ iPhone 13 Proவில் ஒன் ஆஃப் த மெயின் ஃபீச்சர் வந்து ஆப்பிள் ஆட் பண்ணது OLED சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே வித் திஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ப்ரோமோஷன் டெக்னாலஜி. இதில் நத்திங் பட் ஒரு அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஆகும் ஃப்ரம் 10 Hz to 120 Hz.
இது ஒரு LTPO டிஸ்பிளேனால தான் இந்த வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இந்த டிஸ்பிளேனால மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ இட் கேன் டயல் டவுன் ஃப்ரம் 120 ஹெர்ட்ஸ் டு 10 ஹெர்ட்ஸ். அண்ட் இதில் ஒரு 12 டிஃப்ரெண்ட் ரிஃப்ரெஷ் ரேட்ஸுக்கு இந்த டிஸ்பிளே வந்து சைக்கிள் ஆகும். ஐபேட் ப்ரோலையும் இதே ப்ரோமோஷன் தான் இருக்குது. ஆனால் அதில் ஒரு ஐ திங்க் அதில் 7 ரிஃப்ரெஷ் ரேட்ஸ்க்கு தான் சைக்கிள் ஆகும். ஆனால் இதில் ஒரு 12 டிஃப்ரெண்ட் ரிஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்குது. தட்ஸ் ரியலி நைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் ஒரு மூவி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் டிஸ்பிளே நீட்ஸ் டு ஒன்லி ரிஃப்ரெஷ் 24 டைம்ஸ் பர் செகண்ட். எவ்ரி திங் லுக்ஸ் பட்டரி ஸ்மூத். அண்ட் முன்னாடி ஆப்பிள் இந்த ஃபோன் லான்ச் பண்ணும்போது நிறைய ஆப்ஸ் as well as நேட்டிவ் ஆப்ஸ் as well as தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து இந்த ப்ரோமோஷன் டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கல. இப்போ வந்து 15.4ல ஐ கேன் கான்க்ரீட்லி டெல் தட் மோஸ்ட் ஆஃப் தி ஆப்ஸ் வந்து இந்த ப்ரோமோஷனை யூஸ் பண்ணுது. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ளெஷர் டு யூஸ் திஸ் டிஸ்பிளே. ஓவரால் டிஸ்பிளே வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக தான் இருக்குங்க. அண்ட் நீங்கள் மீடியா கன்சம்ஷன்லாம் நிறைய பண்ணுறீங்க, 4K HDRலாம் பார்க்குறீங்கன்னா பிரைட்னஸ் சும்மா அட்டகாசமாக இருக்குது. த பிரைட்னஸ் தட் திஸ் ஃபோன் ரீச்சஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த மார்க்கெட். இந்த பிரைட்னஸ் இவ்வளோ ஹையாக இருக்கும். சம்டைம்ஸ் நான் வந்து பிரைட்னஸ் வந்து 50% மேலே கூட்டவே மாட்டேன் இந்த ஃபோனில். அண்ட் கலர்ஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஆர் வெரி பஞ்சி. இட்ஸ் அன் என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் யூசிங் திஸ் ஃபோன் டு கன்சியூம் மீடியா. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் திஸ் iPhone 13 Pro இப்போ எப்படி இருக்குது? iPhone 13 Pro பர்ஃபார்மன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஹேஸ் கம் லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் சின்ஸ் த லான்ச் ஆஃப் திஸ் ஃபோன். அண்ட் ரீசெண்ட் iOS 15.4 makes it still one of the best phone to beat in 2022. It is the best. ரொம்ப நல்லா இருக்கு. Most of the issues with the iOS Apple வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. And one of the nice things that they've introduced is உங்கள் ஃபோன் வந்து இப்போ நீங்கள் மாஸ்க் வேர் பண்ணாலும் ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகும். அண்ட் எல்லாமே சூப்பர் ஃபாஸ்ட் அண்ட் சூப்பர் ஸ்மூத்தாக UI இருக்குது. அண்ட் ப்ரோமோஷன் டிஸ்பிளே இருக்கனால எவ்ரிதிங் இஸ் பட்டரி ஸ்மூத். ஆப் லான்ச்சிங் க்ளோசிங் எவ்ரிதிங் இஸ் வெரி நைஸ். அண்ட் ஆப் கிராஷஸ் எதுவுமே இல்லை. அண்ட் இந்த ஓஎஸும் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. இவ்வளோ நாள் யூஸ் பண்ணியும் ஐ திங்க் iPhone 13 Pro முன்னாடி வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. தெர் இஸ் நோ பாகிங் டவுன் இன் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஹஸ் பீன் ரிலேட்டிவ்லி வெரி ஸ்டேபிள் தான். நான் இருக்கிற ஏரியாவில் 5G ரிசப்ஷன் இல்லவே இல்லை. ஸோ அதை பற்றி என்னால் சொல்ல முடியாது. பட் 4G இஸ் வெரி குட். கால் குவாலிட்டி ஆஸ் யூஷுவல் ஆப்பிள் டிவைசஸில் அருமையாக தான் இருக்கும். அண்ட் வைஃபை பற்றி சொல்லணும். வைஃபை சிக்னல் ஸ்ட்ரென்த் அண்ட் அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீட் வித் நியூ Wi-Fi 6 ஆண்டனா வந்து சூப்பராக இருக்குது. இட்ஸ் அ வெல்கம் சேஞ்ச். ஐம் ஹாப்பி தட் ஆல்வேஸ் ஆப்பிள் இன்ட்ரடியூசஸ் சம் ஆஃப் லீடிங் எஜ் டெக்னாலஜி இன்டு தியர் ஃபோன்ஸ். நிறைய பேர் அவங்க ஃபோன் டிஸ்பிளேல ஒரு கலர் டிண்ட் இஷ்யூஸ் வருதுன்னு நான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, எஸ்பெஷலி அட் லோ பிரைட்னஸ் வேல்யூஸ். பட் ஏன் டிவைஸில் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. ப்ரீவியஸ் iOS வெர்ஷன்ஸில் நிறைய ரேண்டம் ரீபூட்ஸ், ஃப்ரீசிங் அண்ட் லாக்கிங் அப் ஆஃப் ஃபோன்லாம் நடந்துருச்சு. பட் 15.4 வந்ததுக்கப்புறம் எவ்ரிதிங் இஸ் வெரி ஸ்டேபிள். நீங்கள் டவுன்லோட் பண்ணலன்னா கண்டிப்பாக iOS 15.4 டவுன்லோட் பண்ணி ஃபோன் அப்டேட் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி குட். Speaker quality, as always on the iPhone, is very pleasant to hear. Nice and fuller music reproduction with good balance of highs, mids and lows. And clarity of audio is very good even at high volumes. It's one of the best sounding speakers on a mobile device in a பொறுத்த வரைக்கும். கேமரா சிஸ்டம் அந்த iPhone 13 Pro இஸ் ஸ்டில் இண்டஸ்ட்ரி லீடிங் தான். ஸோ iPhone 13 Proவில் 3 டிஃப்ரெண்ட் லென்சஸ் இருக்குது. பட் இவ்வளோ நாள் நான் இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது நான் ஹார்ட்லி இந்த மேக்ரோ இல்லைனா டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணுறேன். நான் ஜென்ரலி மெயின் கேமரா மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். மெயின் கேமராவோட அப்பேச்சர் வந்து ஆப்பிள் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ லோ லைட் பர்ஃபார்மன்ஸில் இந்த கேமரா இஸ் வெரி குட். இந்த மெயின் கேமரா மட்டும் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து அந்த அல்ட்ரா வைட் இல்லைனா டெலிஃபோட்டோவில் ஆல்வேஸ் இமேஜ் குவாலிட்டி இஸ் நாட் ஸோ குட் கம்பேர்ட் டு த மெயின் கேமரா. ஸோ ஆல்வேஸ் நான் வந்து மெயின் கேமரா யூஸ் பண்ணுறேன். ஐம் வெரி ஹாப்பி. ஆப்பிளோட ஃபோட்டோஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெரி நியூட்ரல், ரியல் டு லைஃபாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வெரி ஸ்டேபிள் அண்ட் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கேமரா ஆப். ஆப்பிள் வந்து அதில் நிறைய வந்து கிமிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, லைக் லாட் ஆஃப் ஃபில்டர்ஸ் பிளா. அது தவிர வீடியோ ரெக்கார்டிங் அவ்வளோ ஒன்றும் பண்ணல. ஸ்டாண்டர்ட் 4Kல பண்ணுறேன். ப்ரோரெஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணவில்லை. அவ்வளோ ஸ்பேஸ்லாம் எனக்கு இல்லவே இல்லை. ஐ திங்க் இட்ஸ் அன் ஓவர் கில் ஃபார் அ ஃபோன். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ப்ரோவில் வச்சு விற்கிறாங்க. பட் எனக்கு ஒரு குவிக் ரியலைசேஷன் ஆயிருக்குன்னா நம்ம இந்த ஹை அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம ஃபோனில் யூஸே பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் சம்திங் நைஸ் ஃபார் மார்க்கெட்டிங். மேபி ஒரு 10% ஆஃப் த பீப்புள் இந்த ஃபோன் வாங்குறது வந்து இந்த ஹை அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஐ ஃபீல் நான் வந்து iPhone 13 வாங்கியிருக்கலாம், iPhone 13 Pro வாங்கினேன். பட் தட்ஸ் அ டிஸ்கஷன் ஃபார் another day. பேட்ரி லைஃப். ஸோ டிப்பிக்கலி ஒரு ஃபுல் டே வந்து எனக்கு பேட்ரி வந்து தாராளமாக வருது. எண்ட் ஆஃப் த டேயில் ஸ்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 30% பேட்ரி வந்து ரிமைனிங்காக தான் இருக்குது. ரொம்ப நல்ல ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது. இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஈவன் ஆஃப்டர் 5 months ஆஃப் யூஸ் ஸ்டில் 100%ல தான் இருக்குது. ஸ்க்ரீன் ஆன் டைம் அண்ட் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் அலாங் வித் திஸ் iOS 15 and A15 Bionic chip is just superb. அண்ட் iPhone 13 Pro Max உங்ககிட்ட இருந்தால் இதோட அட்டகாசமாக பேட்டரி லைஃப் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். iPhone 13 iPhone 13 Pro பார்க்கும்போது iPhone 13 Pro கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. பட் த ஆடட் பெனிஃபிட் இஸ் தட் எக்ஸ்ட்ரா பேட்டரி யூ கெட் அண்ட் லாங்கர் பேட்டரி லைஃப். ஸோ ஐ திங்க் யூ கேன் சாக்ரிஃபைஸ் தட் லிட்டில் பிட். உங்களுக்கு வெயிட் ஆட் பண்ணுறது, கொஞ்சம் திக்னஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஐ திங்க் யூ கேன் லிவ் வித் இட். ஆல்சோ iPhone 13 சீரீஸில் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இருக்குது. அண்ட் நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் வச்சு குவிக்காக வந்து ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம்.
ஸோ எண்ட் ஆஃப் த டே எனக்கு ஸ்டில் ஒரு 30% 40% பேட்டரி வந்து ரிமைனிங்காக இருக்குது. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி வித் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த iPhone 13 Pro. க்ளோசிங் தாட்ஸ் அபவுட் திஸ் ஃபோன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஃபோன் ஸ்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு. தெர் ஆர் நோ ஆல்டர்னேட்டிவ் டிவைசஸ் இன் த மார்க்கெட் தட் கேன் கம்பீட் வித் ஐஃபோன்ஸ் நினைக்கிறேன். தே ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் ஃபைன். புதுசு மாதிரி இன்னும் இருக்கு. டு ஹோல்ட் இன் யோர் ஹேண்ட்ஸ், யூசபிலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. சிங்கிள் ஹேண்டட் யூஸ்க்கு அருமையாக இருக்கு. பேட்டரி லைஃப் இஸ் ஜஸ்ட் அமேசிங். டிஸ்பிளே இஸ் பியூட்டிஃபுல். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற இஷ்யூஸ்லாம் ஆப்பிள் வந்து அவங்களோட iOS அப்டேட்ஸ் வச்சு சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி iPhone 14ஓட லீக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய ரெண்டர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்க்கலாம். லுக்ஸ் லைக் iPhone 14 will be heavily inspired by iPhone 4 design. And I really hope that அந்த கேமரா மாடியூல் வந்து ஆப்பிள் வந்து ஃப்ளஷ்ஷாக கேமரா பேக்குள்ளே வந்து எம்பெட் பண்ணி வச்சுருப்பாங்க. கைண்ட் ஆஃப் ரிசஸ் பண்ணி பாடிக்குள்ளே சீம்லெஸ்ஸாக வச்சுட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பட் அகெயின், it's a new phone. I think it will come sometime in September. This phone still works very well. So நீங்கள் iPhone 14 வாங்கணும்னா ஆப்பிள் வந்து பல ரீசன் வந்து மார்க்கெட் பண்ணி சொல்லுவாங்க, this is the best phone, as if iPhone 13 Pro is the worst phone மாதிரி. But let's see September 2022ல எந்த ஃபோன் வருதுன்னு. அது வரைக்கும் this is going to be my daily driver. One thing that we need to keep in mind with the things that are going around the world, the cost of the phones are not going to get cheaper. So progressively பார்த்தீங்கன்னா ஃபோனோட விலை வந்து கூடிக்கிட்டே போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு லேப்டாப்போட எக்ஸ்பென்சிவாக ஃபோன்ஸ் இப்போ தான் விற்குது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் கிரேசி, ரைட்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் iPhone 14க்காக வெயிட் பண்ணுறீங்களா, இல்லை iPhone 13 ப்ரோவே உங்களுக்கு போதுமா? நீங்கள் ஒரு புது ஐஃபோன் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து iPhone 13 இல்லைனா 13 ப்ரோ பாருங்கள். iPhone 13 mini வந்து நீங்கள் ஒரு பேட்டரி லைஃப்பில் ஒரு ஹிட் எடுப்பீங்க. அன்லஸ் அதர்வைஸ் நீங்கள் ஒரு சின்ன ஃபோன் வாங்கணும்னா iPhone 13 mini பாருங்கள். உங்களுக்கு நிறைய மீடியா கன்சம்ஷன், நல்ல பேட்டரி லைஃப் வேணும்னா iPhone 13 Pro Max வாங்குங்க. Overall, it's your choice. There are a lot of phones available for you to pick. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரெகுலராக வந்து நம்ம சேனலில் அவ்வளோ வீடியோ அப்லோட் பண்ணுறதில்ல. ஹோப்ஃபுல்லி ஐ கேன் இம்ப்ரூவ் ஆன் தட் அண்ட் ஐ கேன் அப்லோட் மோர் வீடியோஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே அண்ட் டேக் கேர் அண்ட் see you in the next one. Bye bye.